ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பிப்ரவரி மந்த் பட்ஜெட் அப்படின்றத வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. யார் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இந்த பட்ஜெட்டை நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க இந்தியாவுக்காக. இவங்க இந்த பட்ஜெட்டை 8வது முறையாக இந்த பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதிக முறை யார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான். சரியா? இப்போ 10 முறை கிட்ட அவர் வந்து பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த பட்ஜெட்டோட தீம் என்ன அப்படின்னா சப்கா விகாஸ். சரி, இந்த பட்ஜெட்டை படிக்கக்குள்ள சில மாணவர்கள், அதாவது முக்கால்வாசி மாணவர்களுக்கு புரியாது. ஏன் அப்படின்னா அதில் இருக்க டேர்ம்ஸ். ஸோ டேர்ம்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸ் அப்படின்னா என்ன, பட்ஜெட்டட் எஸ்டிமேட்ஸ், அந்த ஃபிசிக்கல் டெபிசிட், கேபாக்ஸ் அப்படின்னா என்ன, இந்த விஷயங்கள் என்னன்னே தெரியாது. இந்த டேர்ம்ஸுக்கு அர்த்தம் நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. இதனால பட்ஜெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு மைண்டில் நிற்காது. ஸோ இதுக்காக நம்மளோட யூடியூப் சேனலில் பிரத்யேகமாக ஒரு வீடியோவை ரெடி பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ டேர்ம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் அப்படின்றது நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பிடிஎஃப் அப்படின்றதுமே இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப்லையுமே நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. போய் இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணுங்கள், வீடியோவையும் பாருங்கள். ஸோ யூடியூப் சேனலில் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ பட்ஜெட்டை படிங்க.